வணக்கம். கடந்த காலங்களைப் போலவும் நடப்பாண்டின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளைப் போன்றும் 11ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதங்களிலும் வட மாவட்டங்கள் தான் கடைசி இடங்களை பிடித்துள்ளன என அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நடைபெற்ற 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 91.17 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் தேர்ச்சி விகிதம் 0.24% அதிகரித்தே இருப்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது. தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் உயர்கல்வி சிறப்பாக அமையவும் வாழ்த்துகிறேன். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வி அடைந்த மாணவர்கள் துணைத் தேர்வுகளில் பங்கேற்று தேர்ச்சி அடைய வாழ்த்துகிறேன். கடந்த காலங்களைப் போலவும் நடப்பாண்டின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளைப் போன்றும் 11ஆம் ஆண்டு தேர்ச்சி விகிதங்களிலும் வட மாவட்டங்கள் தான் கடைசி இடங்களை பிடித்துள்ளன. கடைசி 10 இடங்களை பிடித்த வேலூர், திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம், திருவாரூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை ஆகிய அனைத்துமே வடக்கு மற்றும் காவிரி பாசன மாவட்டங்கள் ஆகும். அதேபோல் கடைசி 15 இடங்களை பிடித்தவற்றில் 13 மாவட்டங்கள் வடக்கு மற்றும் காவிரி பாசன மாவட்டங்கள் ஆகும் என கூறியுள்ளார். 35 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் இந்த நிலைமை இனியும் தொடரக்கூடாது. அதற்காக வட மாவட்டங்கள் மீதான பாராமுகத்தை கைவிட்டு வட மாவட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் அப்பகுதிகளின் கல்வி வளர்ச்சிக்காகவும் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.